ஸோ வெல்கம் டு மிஸ்டேக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து உங்கள் லவ் ரூமோட இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ரீசன், அவங்க ஏன் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களோட கனெக்ஷனை பற்றி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏன் இந்த சைலண்ட் மோடை அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ரீடிங் பார்க்கலாம். உங்களோட பர்சனை நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அப்போ தான் இந்த கார்டு எனர்ஜியோடு உங்களால் கனெக்ட் பண்ணி எனர்ஜியை கிளைம் பண்ண முடியும். அவங்களோட கனெக்ஷன் உள்ள பிளாக்கு, அவங்க என்ன பயப்படுறாங்க, அவங்களோட இந்த சைலண்ட் மோடுக்கு போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. கார்டு நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது அவங்க எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை பற்றி அவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மோடில் தான் இருக்காங்க. ஸோ சைலன்ஸாக இருந்தால் கூட இன்சைடில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் இருக்குது. ஸோ மெசேஜ் அனுப்பணும் அப்படின்ற அர்ஜில் இருக்காங்க. பட் ஆனால் வந்து இங்கே வந்து கம்யூனிகேஷன் வந்து பிளாக்கிங் எதுவும் தெரியலை. ஸோ வெயிட் பண்ணலாம். ஃபியர்னு பார்க்கும்போது ஃப்யூச்சரை பற்றி ஒரு டவுட் இருக்குது. அதாவது இது ஒர்க் ஆகுமான்ற ஒரு யோசிச்சுட்டாங்க. அதாவது லாங் டேர்ம் கிளாரிட்டி இல்லாமல் ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட்டிங் மோட், அதாவது ஆக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈகோன்னு பார்க்கும்போது ஒரு இம்பல்சிவ் பர்சனாலிட்டியாக தெரியுறாங்க. ஸோ அதாவது ஆர்கியூமெண்ட் நடந்துருந்துன்னா அதுக்கு பிறகு வந்து ஈகோ கிளாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ நான் தான் கரெக்ட் அப்படின்ற ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ சடன்லி வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆங்கர் டோனில் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அவங்க எப்போ உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இயர்ஸ் அவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி தெரியுது. ஸோ ஒரு ரியலைசேஷன் எனர்ஜி தெரியுது. ஸோ அதாவது பாஸ்ட் சுச்சுவேஷனில் நடந்த விஷயங்களை வந்து ரீவிசிட் பண்ணுற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கால், மெசேஜ், இந்த கிளாரிட்டி, ஆஃப்டர் கிளாரிட்டி அவங்க வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைலண்டாக இருக்கிறது வந்து ஃபீலிங் இல்லை அப்படின்றது கிடையாது. ஒரு டிஃபென்சிவ், அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சர் டவுட் இருக்குது. ஸோ ஈகோ கண்ட்ரோல். ஸோ அதனால தான் வந்து ஜட்மெண்ட் வந்துருக்கு. ஸோ கம்பேக் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டேக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டேக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டேக் இன்ஃபினிட்டி இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யூ. தேங்க்யூ.